கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நேற்று தான் கடைக்கு போனோம். பாடியில் போத்தீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்லேயே தான் இருந்தது போத்தீஸு. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பைக் விட போனாங்க. அதனால் வெளியில் நின்று அது வரைக்கும் நான் என் பையனை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். பார்த்தா ஒரே கூட்டம், ஷாப்புக்கு வெளியிலேயே அவ்வளோ கூட்டம் இருந்தது. என்னங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது, கிறிஸ்மஸ்க்கா இவ்வளோ பெரிய ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஆஃப்லி லீவ் விட்டுருக்காங்களா, அதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷாப் நியூவாக ஓப்பன் பண்ணனால எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததும் கீழே வந்து இதுதான் இருந்தது, ஜுவல்லரி ஷாப் தான் இருந்தது. செகண்ட் ஃப்ளோருக்கு சொன்னாங்க. கிட்ஸுக்கு எங்கன்னு கேட்டோம். செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க. அதுக்காக போயிட்டுருக்கோம். என்னோட பையன் வந்து ஸ்டார்டிங்கில் அவன் குழந்தையாக இருக்கும் போது எஸ்கலேட்டரில் போகிறதுக்கு பயப்படுவான். அவங்க அப்பா கையை பிடிச்சி தான் போவான். அவன் எப்போ இதில் போக ஆரம்பித்தானோ அதுலேருந்து எங்களை விட்டுட்டு அவன் தனியாகவே தான் அவன் பாட்டுக்கு போகிறான். நான் தான் கொஞ்சம் பயந்து பின்னாடி வந்துட்டுருப்பேன். அவன் தனியாகவே ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்க. ஆனால் அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தரணும் அதே தான் சொல்லிட்டு இருந்தான். சரிப்பா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிஃப்ட் வாங்கலாம்ப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு இருக்கிற சைடு வந்துட்டான். ட்ரெஸ் அந்த சைடு இருக்குது, வாப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கிஃப்ட் வாங்கலாம்னா, இல்லை எனக்கு கிஃப்ட் தான் ஃபஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு கிஃப்ட் இருக்கிற சைடு வந்துட்டான். அவனும் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தான். கடைசியில் கன்னு கிட்ட தான் போனான். கார்லாம் எடுத்தான். ஆனால் நிறைய கார் இருக்குது, அதனால் அவங்க அப்பா கார்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்னு தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இவன் கொஞ்சம் பெருசாகிட்டான்ல, அதனால் அவங்க அப்பா கன்று வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கன்லாம் பார்த்துட்டு இருந்தான். எப்படியோ ஒரு வழியாக ஒரு கன்னை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அவங்க எப்படி யூஸ் பண்ணோம் என்னன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பேக்கில் கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் கன் ஷூட் பண்ணணும். அவனுக்கு கொஞ்சம் இழுக்க கஷ்டமாக இருந்தது.